ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான காரக்குழம்பு. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான காரக்குழம்பு ரெசிபி. ரொம்ப நல்ல சுவையாக இருக்குங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த காரக்குழம்பு அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடவும் சாப்பிடலாம். இந்த காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக அப்பளம் இருந்தாங்க கூட போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு நல்ல ஒரு பொரியல், இல்லை ஒரு எக் ஆம்லெட் வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான குழம்பு ரெசிபி இது. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம். நல்ல தோல் நீக்கிய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இந்த வெங்காயம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்து நம்ம வதக்கி இந்த குழம்பு செய்வோம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா சின்ன வெங்காயம் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் ரெடி. அடுத்தது புளிக்கரைசல். அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி, அதாவது அழுத்தி பிடிச்ச சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி, இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்தால் போதும். இது நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சாச்சு. புளிக்கரைசல் ரெடி. அடுத்தது பூண்டு, கார்லிக், ஒரு 10 பல் பூண்டு நல்லா தொளிச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பெல்லாம் நம்ம பர்டிகுலர்லி நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. நல்லெண்ணெய் அல்லது தேங்காய்ண்ணையும் சேர்த்துக்கலாம். பிடிச்சவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. புளிக்குழம்பு காரக்குழம்பு செய்யும்போது வெந்தயம் மஸ்ட்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து போட்டு விட்டுடலாம். கூடவே 2 வரமிளகாய். அடுத்ததாக ரெடியாக வச்சுருக்கிற கார்லிக் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த பூண்டு நல்லா இந்த ஆயிலில் வறுபடணும். அந்த பூண்டு அந்த வதங்குற வாசனையே இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குங்க. ஸோ நல்லெண்ணெயில் நல்லா இந்த பூண்டு நல்லா வறுபட்டுறணும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நல்ல ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு நல்லா முழுசாகவே போட்டு விட்டுருங்க. கட் பண்ண வேண்டாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா அந்த சின்ன வெங்காயோட ரா ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. ஸோ நல்லா பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுடலாம். நான் இங்கே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் பொடி சேர்க்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் பெருசாக காரம் இருக்காது. விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். அதாவது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கி சேர்த்துடலாங்க. தக்காளி இப்படி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு திக்காக கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தக்காளி விழுது சேர்த்து கண்டிப்பாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். அதாவது அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு தான் நம்ம மற்றது சேர்க்கணும். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம். நல்ல ஒரு கப்பளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம், அது சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்கங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கணும்.
நல்ல ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிச்சு அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல குழம்பு வாசனை கமகமன்னு வரணும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. குழம்பு வாசனை கமகமன்னு வருது. நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஜாகரி வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ்டாகி இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதாங்க, சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி குழம்பு ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்துக்கு இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு அப்பளம், ஒரு சிம்பிளான பொரியல் வச்சா கூட போதும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்புக்கு நம்ம இங்கே தேங்காய் சேர்க்கலை, புளி சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு நல்ல பர்ஃபெக்டாக தாளித்து இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கெடாது. ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.